சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் உங்களுக்கு ரூ. 1000 கிடைத்து விட்டதா? உங்கள் அக்கவுண்டில் ரூபாய் 1000 வந்துவிட்டதா? இல்லையா? அத பத்தி தான் பார்க்க போறோம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவ கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் 2ஆம் கட்டமாக 17,00,000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திட்டம் விரிவாக்கம் தொடரப்பட்டுள்ளது. அதாவது தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சரின் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்க நிகழ்வு டிசம்பர் 12 வெள்ளிக்கிழமையன்று நடைபெற்றது. இதன் மூலம் புதிதாக சுமார் 17,20,000 பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 அவர்கள் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படுகிறது. அதன் விவரங்களை இங்கே பார்ப்போம். 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் ஏற்கனவே 1,13,00,000க்கும் மேற்பட்ட பெண்கள் மாதந்தோறும் ரூபாய் 1000 பெற்று வருகின்றனர். பயனாளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த ஜூலை மாதம் முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படும் பணிகள் நடைபெற்றன. 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலம் ஏற்கனவே 1,13,00,000க்கும் மேற்பட்ட பெண்கள் மாதந்தோறும் ரூபாய் 1000 பெற்று வருகிறார்கள். பயனாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த ஜூலை மாதம் முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படும் பணிகள் நடைபெற்றன. அந்த வகையில் இந்த மகளிர் உரிமைத் தொகை புதிய பயனாளிகள் தேர்வு பொறுத்தவரை சுமார் 28,00,000க்கும் மேற்பட்ட மகளிர் திட்டத்தில் கூடுதல் பயனாளியாக சேர விண்ணப்பித்திருந்த நிலையில் அவர்களில் தகுதியான 17,20,000 பேர் 2ஆம் கட்டமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இந்த மகளிர் உரிமைத் தொகை 2ஆம் கட்ட விரிவாக்கம் பொறுத்தவரை மாநிலம் முழுவதும் தொடக்கம். இதில் புதிதாக இத்திட்டத்தில் இணைக்கப்பட்டவர்களுக்கு தொகை வழங்கும் நிகழ்வை சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கோலாகலமாக தொடங்கினார். அதே சமயம் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அமைச்சர்கள் அந்தந்த மாவட்டங்களில் திட்டத்தை தொடங்கி வைத்தனர். வங்கி கணக்குகளில் பணம் வரவு பொறுத்தவரை தேர்வு செய்யப்பட்ட இதில் தகுதியான பெண்களுக்கு அவர்களுடைய வங்கி கணக்குகளில் மாதந்தோறும் ரூபாய் 1000 அவர்கள் வரவு வைக்கும் பணி தொடங்கிவிட்டது. பல மாவட்டங்களில் காலை முதலே பெண்கள் தங்களது வங்கி கணக்குகளில் ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டதை உறுதிப்படுத்தி கொண்டனர். இதனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் பிரமாண்ட ஏற்பாடு. இதில் கலைஞர் மகளிர் உரிமையை தொகை திட்டத்தில் புதிதாக இணைக்கப்பட்ட அவர்களுக்கு இந்த தொகையானது வழங்கக்கூடிய நிகழ்வு சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நேரு உள்விளையாட்டு அரங்கில் பிரமாண்டமாக வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அதே வேளையில் தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள மாவட்ட அமைச்சர்கள் இத்திட்டத்தை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் இந்த 2ஆம் கட்ட விரிவாக்கம் நிகழ்வு பொறுத்தவரை கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை விரிவாக்க விழா அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. மேலும் சில மாவட்டங்களில் காலை முதலே வங்கிகள்
வழியாக பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இந்த விரிவாக்கத்தின் மூலம் ஒரே நாளில் 17,00,000க்கும் மேற்பட்ட மகளிர் பயனடைய உள்ளன. ஏற்கனவே பயனடைந்து வரும் 1,13,00,000க்கும் மேற்பட்ட பெண்களுடன் புதிதாக இணைக்கப்படும் இந்த 17,00,000 பெண்களும் இத்திட்டத்தின் பயனை பெறுவார்கள். ஆகையால் இந்த மகளிர் சக்தி வளர்ச்சியின் மைல்கள் இந்த மகளிர் உரிமைத் தொகை திட்டமானது மகளிரின் சுய நலனை உறுதிப்படுத்தி குடும்ப பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தகுதியான பெண்கள் அனைவரும் தங்கள் வங்கி கணக்குகளை சரிபார்த்து பயனடையுமாறு அரசு வலியுறுத்தி இருக்கிறது. ஆகையால் மகளிர் உரிமைத் தொகை முக்கிய அம்சங்கள் என்னவென்றால், பெயர் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம். நோக்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் நிதி உதவி வழங்குவதன் மூலம் பொருளாதார ரீதியாக அதிகாரமளிப்பதில் வழங்கப்படும் தொகை மாதந்தோறும் ரூபாய் 1000 நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். துவக்கப்பட்ட நாள் செப்டம்பர் 15, 2023 பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் அன்று. இரண்டாம் கட்ட விரிவாக்கம் பொறுத்தவரை விடுபட்ட மற்றும் புதிய தகுதியுள்ள சுமார் 17,00,000 பெண்களுக்கு இத்திட்டத்தின் இரண்டாவது கட்ட விரிவாக்கம் 2025 டிசம்பர் 12 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான தகுதிகள் என்ன என்பதை இங்கே பார்ப்போம். வயது விண்ணப்பிக்கும் பெண் 21 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். இது மிகவும் அவசியம். அதாவது செப்டம்பர் 15, 2002க்கு முன்னர் பிறந்திருக்க வேண்டும். குடும்ப வருமானம் பொறுத்தவரை ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். இதுவும் மிகவும் அவசியம். நிலம் பொறுத்தவரை 5 ஏக்கருக்கு குறைவான நன்செய் நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவான புன்செய் நிலம் வைத்திருக்க வேண்டும். இதுவும் மிக மிக அவசியம். மின்சார நுகர்வு பொறுத்தவரை ஆண்டுக்கு ரூபாய் 3,600 யூனிட்டுகளுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பமாக இருக்க வேண்டும். இதுவும் அவசியம். யாருக்கு இது பொருந்தும் என்று கேட்டால், குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே உரிமைத் தொகை பெற தகுதியானவர்கள் என்று சொல்கிறார்கள். மறக்காம நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அதே போல உங்களுக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் இருந்து உங்க வங்கி கணக்கில் ரூபாய் 1000 வந்துருச்சா வரலையாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதை நாங்க பார்த்துட்டு கண்டிப்பா இதற்கான சொல்யூஷன் நாங்க சொல்றோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க.